ஏய், எதுக்குடி இவ்ளோ கோவப்பட்ட? பின்ன என்ன பாரதி, ஒரு மனுஷனை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க? அவர் கோபம் எம்மாலனா என்ன ஏதாவது செய்ய வேண்டியதானே? எதுக்கு சும்மா சும்மா அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு? அவன் ஊர்ல அவன் இதை விட பெரிய ஆளு. அவன் சூழ்நிலை எப்படி இருந்தா ஏறி ஏறி மிரிச்சிட்டே இருப்பாங்கல்ல. இன்னைக்கு மட்டும் இல்லடி, அவன் எங்க டிரைவரா வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே அவனை கேவலமா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு 2-3 தடவை பாத்திருக்கேன். சரி, உன் அப்பா அழகர மரியாதை இல்லாம நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், நீ மட்டும் என்ன அவர் தலையில தூக்கி வச்சு ஆடுற? தினம் தினம் அவர் சித்திரவதைப்படுத்திட்டு தானே இருக்க. ஏய், நான் பண்றதோ அவர் பண்றதோ ஒண்ணு இல்ல. இது என்னடி நியாயம்? நீ அழகர அவமானப்படுத்தலாம், ஆனா உங்க அப்பா அவர் அசிங்கப்படுத்த கூடாதா? ஏய், அழகர் என் புருஷன்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்கும் அழகருக்கும் என்ன? புருஷன்னா அவன் தானே என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன், நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் எதுக்கடி கற்பனை பண்ண போறேன்? எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் புருஷனை நீ கொஞ்சம் திட்டு, இல்ல மடியில தூக்கி வச்சுக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கடி இந்த வெட்டி வீராப்பலாம்? அழகர் தான் உன் புருஷன் உன் மனசுக்கு தெரியுது, ஆனா உன் மூளை நம்ப மாட்டேங்குது. எல்லா நேரமும் மூளை சொல்றத மட்டும் கேட்டு முடிவெடுக்க கூடாது, மனசு சொல்றதையும் கொஞ்சம் அப்பப்ப கேளு. ஏய், என்ன ஏதோ நான் வாய் தவறி சொல்லிட்டேன், அதுக்கு என்னமோ உட்காந்து